சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய சீனாவில் உருவான ஒரு அமைதியான கண்டுபிடிப்பு மனித வரலாற்றின் திசையையே மாற்றியது. கிபி 105ஆம் ஆண்டு அரசவைக்கு அதிகாரியான கைலோன் மல்பரி மரப்பட்டை, சணல் நார் மற்றும் பழைய துணிகளை பயன்படுத்தி காகிதத்தை மேம்படுத்தினார். கனமான மூங்கில் பலகைகள் மற்றும் விலையுயர்ந்த பட்டு ஆகியவற்றுக்கு மாற்றாக காகிதம் எளிதாக தயாரிக்கக்கூடியதும் மலிவானதுமாக இருந்தது. இதன் மூலம் அறிவு முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் பரவத் தொடங்கியது. பட்டுப்பாதை வழியாக 8ஆம் நூற்றாண்டில் காகிதம் இஸ்லாமிய உலகத்தை சென்றடைந்து அறிவியல், கணிதம் மற்றும் நிர்வாகத்தை மாற்றியது. பின்னர் அது ஐரோப்பாவிற்கு பரவி கல்வி, இலக்கியம் மற்றும் மறுமலர்ச்சி காலத்திற்கு அடித்தளம் அமைத்தது. காகிதம் இல்லை எனில் புஸ்தகங்களும் வரைபடங்களும் பரந்த அளவில் பதிவு செய்யப்பட்ட எண்ணங்களும் இருக்காது. நினைவுகளை நிலைநிறுத்தி அறிவை பொதுமக்களுக்கு கொண்டு சென்ற இந்த கண்டுபிடிப்பு அமைதியாகவே இன்று நாம் வாழும் நவீன உலகத்தை உருவாக்கியது.